நீங்கள் வெற்றிகரமான ஊடகவியலாளராக ஓர் வாய்ப்பு உங்கள் பேரலை முன்னெடுப்பில் ஆழி அகாடமி வழங்கும் ஊடகத்துறையில் பணியாற்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கான பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் வகுப்புகளின் வெற்றிகரமான 2 பேட்சுகளை தொடர்ந்து தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர்களின் நேரடி வழிகாட்டுதல்களுடன் மார்ச் முதல் 3வது பேட்ச் தொடங்குகிறது. கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளவும் உடனே பதிவு செய்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் ஆழி அகாடமி இணையதள இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வழக்கறிஞர் சித்திக் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நலமா? நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நலம் விசாரிப்பது இயல்பான ஒரு விஷயம். முதலமைச்சர் இப்போது மக்களை நோக்கி நீங்கள் நலமா அப்படின்னு ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணி நேரடியாக மக்கள்கிட்ட இருந்து ஃபீட்பேக் கேட்கிற ஒரு இதை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. ஏற்கனவே சிஎம் செல் அப்படின்னு ஒண்ணு இருந்தது, நேரடியாக முதலமைச்சரை தொடர்பு கொள்வது. அது இன்னமும் செயல்பாட்டில் இருக்கிறது. அதுக்கப்புறம் உங்களை தேடி ஸ்டாலின் அப்படின்னு நேரடியாக மக்களை அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் ஆல்ரெடி இருக்கிறது. இப்போ மறுபடியும் நீங்கள் நலமா அப்படின்ற ஒரு புது திட்டம் உருவாக்கப்படுகிறது. இதனுடைய நோக்கம் என்ன? நீங்கள் நலமா அப்படிங்கிற திட்டத்தை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்கிறாரு. இது நான் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய மரபு அப்படின்னு சொல்லி நான் பாக்குறேன். ஏன்னா தந்தை பெரியார் அவர்கள் ஒரு கூட்டத்துல பேசிட்டு கூட்டத்துல இருக்கக்கூடிய மக்களை நோக்கி நான் பேசி இருக்கக்கூடிய செய்திகள்ல இருந்து உங்களுக்கு கேள்வி இருக்கா, சந்தேகங்கள் இருக்கா அப்படின்னு ஃபீட்பேக் கேட்கக்கூடிய முதல் செய்தியாக ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. அந்த ஃபீட்பேக் கேட்கணும்னு இன்னைக்கு கார்பரேட் நிறுவனங்கள் அந்த செஷன் எல்லாம் நடத்துறாங்க. ஆனா முதலா ரோட்ல கூட்டம் போட்டு ஃபீட்பேக் கேட்ட ஒரு இயக்கம் திராவிட இயக்கம் தந்தை பெரியார். அப்போ இது திராவிட இயக்கத்தினுடைய மரபு. இன்னைக்கு அதே போல தலைவர் கலைஞர் அவர்களும் உடன்பிறப்பு கடிதங்களாக இருக்கலாம், அவருக்கு வரக்கூடிய கடிதங்களுக்கு அவர் அட்ரஸ் பண்ணி எழுதுறதாக இருக்கலாம், எல்லாமே மக்கள் கிட்ட ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும், தொடர்ந்து மக்களோட ஒரு உரையாடல் இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய இயக்கத்தின் மரபு. அந்த அடிப்படையில இத அரசு திட்டங்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். என்ன அப்படின்னா, ஆட்சிக்கு 2.5 ஆண்டுகள், ஏறத்தாழ 250க்கு மேல திட்டங்களை நம்ம நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். பெண்களுக்கு, இப்ப மகளிருக்குன்னு ஏராளமான திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். இப்ப கொடுத்துட்டு அந்த திட்டங்கள் எல்லாம் சரியா போய் சேர்ந்திருக்கான்னு முதலமைச்சரே டைரக்டா செக் பண்றாரு. அதிகாரிகளோ இல்ல இருக்கக்கூடிய அமைச்சர்களையோ கடந்து முதலமைச்சரே டைரக்டா நான் போன் பண்றாரு. ஒரு சாதாரண பெண்களுக்கு போன் வருது, நீங்கள் நலமா அப்படின்னு கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா இது ஒரு வரலாற்று பெருமை மிக்க ஒரு திட்டமா நான் பாக்குறேன். இந்த நீங்கள் நலமா அப்படிங்கிற இந்த பேரே ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம 2.5 ஆண்டுகள்ல திட்டங்களை போட்டதுக்கு அப்புறம் முதலமைச்சர் இந்த உரையாடலை நடத்துறாரு அப்படிங்கிற புரிதலோடு நம்ம இத பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு சிலர் எடப்பாடி பழனிசாமி, நாங்கெல்லாம் அவர் இப்ப பாதம் தாங்கி பழனிசாமி அப்படின்னு சொல்றோம். அவர் நாங்கள் நல்லா இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதிமுக ஒரு எதிர்கட்சி தலைவர், அதாவது முதலமைச்சர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, எதிர்கட்சி தலைவர் அதுக்கு முதல் ஆளா ரெஸ்பாண்ட் பண்றாரு அப்படின்றத நீங்க ஏன் ஜனநாயகமா பார்க்க கூடாது? ஜனநாயகமா அதை பார்க்க முடியாது. ஏன் முடியாதுன்னா, ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர் எப்படி இருக்கணும் தெரியுமா? திமுக இருந்துச்சு, ஒரு எதிர்கட்சியா இருக்கணும்னா எப்படின்னு திமுக இருந்து காமிச்சது. நீட்டுக்கு எதிராக நீங்க ஒரு தீர்மானத்தை நான் சட்டமன்றத்துல கொண்டு வந்த போது, எதிர்கட்சி வரிசையில் இருந்த போதும் நீட்டுக்கு எதிராக அதிமுக தீர்மானம் கொண்டு வந்தாலும் அதை திமுக அன்றைக்கு ஆதரிச்சு. அப்புறம் நாடாளுமன்றத்துல போய் அதிமுக நாடகம் போட்டாங்க, அது ஒரு போலியான ஒரு தீர்மானத்தை கொண்டு நம்மளை ஏமாத்தினாங்களா 2வது. ஆனா நோக்கம் சரியாக இருக்கிறதுனா அதுக்கு களத்துல திமுக உறுதுணையா நிற்கும். ஆளுநரை எதிர்த்து அதிமுகவோட நோக்கம் சரியில்லைன்றீங்களா? அதிமுகவுடைய நோக்கம் சரியில்லைங்கிறதா எங்களுடைய வாதமே. இப்ப சொல்றேன் இருங்க. ஆளுநரை எதிர்த்து ஆளுநர் ஒரு அன்றைக்கு ஆய்வு செய்ய போறார் தமிழ்நாடு முழுக்க. அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தது அதிமுக. ஆளுநர் ஆய்வு செய்ய போகும்போது ஆளுநர் ஆய்வு செய்வது என்பது சரியல்ல, நியமன ஆளுநருக்கு ஆய்வு செய்கிற அதிகாரம் இல்லைன்னு திமுக பேசுது. இது ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி செய்யறது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிங்கிற ஜனநாயகமாவே பேசுவோம் நம்புறோம். அவர் ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவராக இருந்தா அவர் என்ன தெரியுமா பேசியிருக்கணும்? சென்னையில மழை வெள்ளம் வந்துச்சு இல்ல, தமிழ்நாடு அரசு நாங்க நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து பணம் கொடுங்கன்னு கேட்டோம்ல, ஒன்றிய அரசு நாங்க உங்களுக்கு பணம் தர மாட்டோம்னு சொன்னாங்களா, அப்போ ஒன்றிய அரசு கிட்ட தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய பணம் தாங்கன்னு கேட்டிருந்தா அது ஒரு ஜனநாயக தன்மை.
அது ஒரு எதிர்கட்சியினுடைய செயல்பாடு. ஒட்டுமொத்த சட்டமன்றமும் சேர்ந்து நீட்டுக்கு எதிராக இன்றைக்கு தீர்மானம் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, ஆளுநர் நான் கிடப்புல போட்டாலே அதை வந்து நிராகரித்ததுக்கு சமம்னு இப்ப பேசினார்ல, இப்ப குடியரசுத் தலைவர் இருக்கு முன்பு பேசினார்ல, அப்போ அந்த ஆளுநரை எதிர்த்து நாங்க எங்க ஆளுகிற திமுக அரசும் எதிர்கட்சியா இருக்கிற அதிமுகவும் நாங்க இதுக்கு ஆதரிச்சிருக்கிறோம், நீங்க ஏன் இதை வந்து இப்படி சொல்றீங்கன்னு ஆளுநரை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டிருந்தா அது வந்து ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி அப்படின்னு சொல்லலாம். ஆனா தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய இல்லை தமிழ்நாட்டுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றிய அரசு எல்லா திட்டங்களும் கொண்டு வரும்போது அதையெல்லாம் ஆதரிச்சுட்டு வாய்மூடி மௌனியா இருந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஃபீட்பேக் பெறுவதற்காக செய்திருக்கக்கூடிய சாதனைகள் சரியா போய் சேர்ந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் நலமான்னு ஒரு நிகழ்ச்சியை தொடங்குறாரு அப்படின்னா, சங்கித்தனமா உள்ள வந்து நாங்க நலமா இல்லைன்னு பிஜேபியோட கள்ள கூட்டணியில இருந்துகிட்டு பேசினா அதை நம்ம எப்படி ஏற்க முடியும்? நான் சொல்றேன், 10 ஆண்டுகள் அதிமுகவுடைய ஆட்சியில தமிழ்நாட்டுல ஒருத்தர் கூட நல்லா இல்லை. அதையெல்லாம் இன்றைக்கு சீர்படுத்தி தான் நீங்க நல்லா இருக்கீங்களாங்கிற கேள்வியை நாங்க கேட்கிறோம். ஏன் நல்லா இல்லைன்னு சொல்றேன், 1993 நினைக்கிறேன் அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல ஸ்டெர்லைட் வந்துச்சு. அந்த ஸ்டெர்லைட்டை இழுத்து மூடணும்னு சொல்லி போராட வந்த அப்பாவி 13 பேரை சுட்டு கொன்றது அதிமுகவுடைய ஆட்சி. அப்புறம் நான் அதை வந்து டிவில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு முதலமைச்சர் சொன்னார், எடப்பாடி பழனிசாமி. ஆனா இன்னைக்கு தூத்துக்குடி மக்கள் கிட்ட நாங்க கேட்கிறோம், நீங்க நல்லா இருக்கீங்களான்னு. அவங்க நாங்கள் நலம்னு சொல்றாங்க. ஏன் நலம்னு சொல்றாங்கன்னா, ஸ்டெர்லைட் ஆலையை இழுத்து மூடுவதற்கான அழுத்தமான வாதத்தை வைத்து இன்றைக்கு திமுக அதை வெற்றி பெற்றிருக்கு. தூத்துக்குடியில இருக்கிறவங்க நாங்க நல்லா இருக்கிறோம்னு சொல்றாங்க. பொள்ளாச்சியில இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட போய் கேட்டா அப்பாவி பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இதுவரைக்கும் வரலாற்று இல்லாத வகையில அதிமுகவுடைய போலீஸ் துறையுடைய அமைச்சராக இருந்தது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கிட்ட தான் இருந்துச்சு. காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள் பத்திரிகையாளர்களை நேரடியா சந்திச்சு பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பெயரை வெளியிட்டாங்க. அப்போ அந்த பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அதிமுக ஆட்சியில் நீங்க நல்லா இருந்தீங்களான்னு கேட்டா அவங்க நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. இன்றைக்கு பெண்கள் பாதுகாப்பாக தமிழ்நாட்டில் வாழுகிறோம், நாங்க நல்லா இருக்கிறோம், அது பெண்களுக்கான உரிமை தொகையா இருக்கலாம், புதுமை பெண் திட்டமா இருக்கலாம், இப்படி கொண்டு வந்து எங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திருக்கிற திமுக ஆட்சியில நாங்க நல்லா இருக்கிறோம்னு பெண்கள் சொல்றாங்க. இப்படி நான் ஒரு செக்டாரையும் சொல்ல முடியும் என்னால. அதிமுக ஆட்சியில சீரழிந்து போன விவசாயிகள் வேளாண் சட்டம், இன்னைக்கு நான் வந்து விவசாயிகளின் பாதுகாவலன், நாம் தான் விவசாயிகளுக்கான எல்லாம்னு சொல்லி ஒரு நாடகம் போடுறாரு, வேஷம் போடுறாரு பழனிசாமி. நாங்க கேட்கிறோம், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில 3 வேளாண் சட்டம் வந்த போது அதை ஆதரித்து வாக்கு போட்டது யாரு? எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளை அது பாதிக்குமா இல்லையா? அப்ப 10 ஆண்டுகளில் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு விவசாயிகள்கிட்ட கேட்ட போது அதிமுக ஆட்சியில நாங்க நல்லாவே இல்லை, அது சேலம் 8 வழிச்சாலை போராட்டமா இருக்கலாம், இல்ல விவசாயிகளுடைய 3 வேளாண் சட்டங்களை ஆதரிச்சதா இருக்கலாம். ஆனா திமுகவுடைய ஆட்சியில நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும் போது விவசாயிகள் சொல்றாங்க, ஆமா நாங்க நல்லா இருக்கிறோம், திமுக ஆட்சி எப்ப வந்தாலும் நாங்க நல்லா இருக்கிறோம், விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்தை கொடுத்தது திமுக தான், 7500 கோடியை ரத்து செஞ்சது திமுக தான், 1.5 லட்சம் மின் இணைப்புகளை இப்போ விவசாயிகளுக்கு 10 ஆண்டுகள் அதிமுக கொடுக்கவே இல்லை. 1.5 லட்சம் விவசாயிகளுக்கான இலவச மின் இணைப்புகளை 2.5 வருஷத்துல திமுக நடைமுறைப்படுத்தி இருக்கு. இந்த நிதிநிலையில 50,000 பேரை சேர்த்த போறோம். 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு கொடுத்திருக்கிறது திமுக ஆட்சியில நாங்க நல்லா இருக்கிறோம்னு விவசாயிகள் சொல்றாங்க. அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு செக்டாரையும் நான் முடிச்சிடறேன். இப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு செக்டாரும் 10 ஆண்டுகளில் நாங்க நல்லா இல்ல, இப்ப நாங்க நல்லா இருக்கிறோம்னு சொல்றாங்க. அந்த நல்லா இருக்கீங்களா, இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமான்னு கேட்கறதுக்கு தான் நீங்கள் நலமாங்கிற இந்த திட்டம். இப்போ களத்துல இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கு? இப்ப அதிமுக தரப்புல இன்னும் கூட்டணி ஃபைனலைஸ் ஆகல. தேமுதிக, பாமக இந்த 2 கட்சிகள் தான் இப்போது வரைக்கும் அதிமுகவினுடைய தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய கட்சிகள். மற்ற எல்லாரும் தனிநபர் கட்சிகளாக இருந்த எல்லாரும் பிஜேபி பக்கம் லைன் ஆயிட்டாங்க, இன்க்ளூடிங் சரத்குமார். ஆனா ஃபீல்ட் ரியாலிட்டி எப்படி இருக்கு? நீங்க ஃபீல்டுக்கு போகும் பொழுது அங்க பிஜேபியோட பிரசன்ஸ பாக்குறீங்களா? களம் இன்னமும் திமுக அதிமுக தான் இருக்கா அல்லது பிஜேபி அங்க வளர்ந்துருக்கா? என்னங்க சரத்குமார டக்குனு தனிநபர் கட்சின்னு சொல்லிட்டீங்க? அவங்க மாமியார் என்ன சொன்னாங்க? 2 பேர் கட்சின்னு வேணா சொல்லலாம், 2 பேர் கட்சின்னு சொல்லலாம். ராதிகா சரத்குமார், சரத்குமார் கட்சி அவங்க மாமியார் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? மாமியார் நான் சொல்லலங்க, சரத்குமார் தாங்க மேடையிலேயே பதிவு பண்ணாரு. அவரை வந்து அடுத்த முதலமைச்சரா நீங்க தான் வரணும் அப்படின்னு சரத்குமார் அவர்களின் மாமியார் சொன்னதா மேடையில பதிவு பண்ணார். நீங்க போற போக்குல டக்குன்னு அவரை வந்து ஒரு தனி கட்சி அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி, ஓகே, தனி கட்சி, தனிநபர் கட்சின்னு. சரி, தனிநபர் கட்சி.
இப்ப அது ஒரு பக்கம் நகைச்சுவையான சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஆட்டுக்குட்டிகள், சீமான் இவங்க எல்லாம் நமக்கு வந்து எப்பவுமே ஆதித்யா செடிப்பொலி மாதிரி. அந்த வரிசையில அப்பப்போ ஒரு சிலர் ஆட் ஆவாங்க, சிலர் வந்து டிடெக்ட் ஆவாங்க. அந்த மாதிரி வச்சுக்குவோம். இப்ப களத்துல பிரசன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற கேள்விய நீங்க முன் வச்சிருக்கிறீங்க. களத்துல திராவிட கட்சிகளினுடைய பிரசன்ஸ் தாங்க அதிகமா இருக்கு. திமுகவினுடைய பிரசன்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப ஆழமான ஒரு கருத்தியல் தாக்கமா இன்னைக்கு தமிழர்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கு. முக்கியமான அதுல எதை மைன்யூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற மதவாத அரசியல், சாதியவாத அரசியல், இனவாத அரசியல், இது எதுவுமே தமிழ்நாட்டுல இல்ல. தமிழ்நாட்டுல இன்னைக்கும் வடநாட்டுல நீங்க போய் வாக்கு கேட்கும் போது நாங்க கோயிலை கட்டிட்டோம், நாங்க வந்து இவர்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்துட்டோம்னு சொல்லிதான் வாக்கு கேட்க முடியும். ஆனா தமிழ்நாட்டுல யாரு போய் வாக்கு கேட்கறதா இருந்தாலும் நாங்க இங்க எல்லோருக்கும் எல்லாமான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம், சமூக நீதி திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம், சமத்துவமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம்னு சொல்லி தமிழர்களுக்கு உண்டான அந்த கருத்தியல் தளத்தோட தான் தமிழ்நாட்டுல பிரசன்ஸை நம்ம நிரூபிக்க முடியும். அந்த அடிப்படையில திமுகவுடைய பிரசன்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு கழகத்தின் தலைவர் ஒரு செய்தியை சொன்னார் ஆட்சிக்கு வந்த போது. எங்களுக்கு வாக்களிக்காதவர்கள் கூட எங்களுக்கு வாக்களிக்கணும், ஏன் எங்களுக்கு வாக்களிக்க தவறிட்டோமேன்னு சிந்திக்கக்கூடிய வகையில நாங்க ஒரு ஆட்சியை நடத்தணும்னு விரும்புறோம் அப்படின்னு சொன்னாரு. அந்த அடிப்படையில சட்டமன்ற தேர்தல்ல நம்ம கொங்கு பகுதியில மேற்கு மண்டலத்துல சில இடங்களை நம்ம வெற்றி வாய்ப்பை பெற முடியல. ஆனா ஒரே வருடத்துல ஆட்சிக்கு வந்து ஒரே வருடத்துல நடந்த உள்ளாட்சி தேர்தல்ல பெருவாரியான வெற்றி. கோவை போன்ற பகுதிகளில் மாநகராட்சியில 98 கவுன்சிலர்களை திமுக வந்து அப்படியே ஸ்வீப் பண்ணிட்டு வந்தாங்க. இது எல்லாமே வந்து திமுகவுடைய பிரசன்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறதுக்கான காரணம். அட் த சேம் டைம் இன்னைக்கு வந்து சில ஆட்டுக்குட்டிகளினுடைய கட்சி, மோடி, அமித்ஷா, சங்க பரிவாரங்களுடைய கூட்டம், நாங்க வந்து தமிழ்நாட்டுல வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இப்போ மக்கள் கிட்ட ஒருவேளை அவங்க வளர்ந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எழுது அப்படின்னு சொன்னா நான் ஒரே அவங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னு டேட்டா வருது அப்படின்னா 2வது இடத்துக்கு வந்துட்டாங்க. இன்னும் இப்ப சமீபத்துல வந்த சில கருத்து கணிப்புகள்ல வந்து தமிழ்நாட்டுல 10 இடங்களுக்கு மேல பிஜேபி டபுள் டிஜிட் ஓட் பெர்சன்டேஜ் எடுப்பாங்க அப்படின்னு ரொம்ப நுட்பமான கருத்துக்கள்லாம் கணிக்கப்படுகின்றன. அப்போ அப்படி இருக்குதா அல்லது ஏடிஎம்கே தான் உங்களுக்கு எதிராக இருக்காங்களா இன்னும் காலத்துல? பொது எதிரி என்பது எங்களுக்கு எப்போதுமே, திராவிட இயக்கத்துக்கு பொதுவா சொல்றேன், திமுக பொதுவா சொல்றேன், பொது எதிரி என்பது யாரெல்லாம் சமூக நீதிக்கு எதிரானவர்களோ, யாரெல்லாம் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்களோ, யாரெல்லாம் பெரியாரின் கருத்துகளுக்கு எதிரானவர்களோ அவங்க எல்லாமே நமக்கு பொது எதிரி. அது பொய் மூட்டைகளா இருக்கலாம், இல்ல அதிமுகவா இருக்கலாம், பிஜேபியா இருக்கலாம். பொது எதிரிகள் இவங்க எல்லாருமே. ஆனா காலத்துல எதிரிக்கு நம்ம வருவோம். இப்ப பிஜேபி வளர்ந்துருக்கா அப்படிங்கிற கொஸ்டினை நீங்க வைக்கும் போது இன்னும் மைன்யூட் பண்ணி கேட்கறீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கடந்த உள்ளாட்சி தேர்தல 40% தான் வேட்பாளரே அவங்களால போட முடியும். உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? இன்னும் இன்டெப்தா சொல்றேன். இப்போ தமிழ்நாட்டுல வந்து சில பிஜேபியில் அறியப்பட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஆளுநரா இருக்கக்கூடிய அக்கா தமிழிசை அவர்கள். அக்கா தமிழிசை அவர்கள் கூட தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துருச்சுன்னு சொன்னா இப்ப வரக்கூடிய ரூமர்ஸ் பாருங்க, செய்திகள் பாருங்க, தமிழிசை அவர்கள் புதுச்சேரியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களா? அவங்க கட்சியில அறியப்பட்ட பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். பொன் ராதாகிருஷ்ணன் ஓடோடியில வந்திருக்கணும். இப்போ இவ்வளவு நாள் கட்சியை வளர்த்தவர்னு சொல்லப்படுற பொன் ராதாகிருஷ்ணன் இப்ப பிஜேபி வெற்றியை நோக்கி பயணிக்குது அப்படின்னா இந்த நேரத்துல வந்து தன்னுடைய பிரசன்ஸை காமிக்கக்கூடிய இடத்துல நான் வரணும், நான் வந்து நிக்கணும்ல நினைச்சிருப்பாரு. அவ்வளவு ஏன் ஆட்டுக்குட்டி எடுத்துக்குவோம். நம்ம ஆட்டுக்குட்டி நபரை அவருடைய பெயரை சொல்லி அழைப்பதுதான் சரி. அத வந்து நீங்க வந்து தனிப்பட்ட முறையில மேடைகள்ல அப்படி பயன்படுத்தலாம். பட் ஆனா ஊடகவாதங்கள்லயும் அப்படி பேசுறது வந்து சரியானதா? நான் ஆட்டுக்குட்டின்னு தான் சொன்னேன். நீங்க யார வேணா புரிஞ்சுக்கங்க, நீங்க உண்மையான ஆட்டை கூட புரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஊடகவியலாளர்கள் தாங்க எங்களை விட அதிகமா கோவப்படணும். ஊடகவியலாளர்களை பார்த்து அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னன்னு நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையா? நக்கீரனுடைய ஆசிரியர் நீங்க எல்லாம் நடத்தின மேடையில தானே சொன்னாரு, அவருடைய போட்டோவையே நான் வந்து என்னுடைய புக்ல நான் பதிவு பண்ண மாட்டேன், நான் நக்கீரன்ல வந்து அவருடைய இமேஜே வராது அப்படின்னு சொன்னது நீங்க பாத்தீங்களா இல்லையா? அப்ப ஊடகவியலாளர்களுக்கு ஆதரவான ஸ்டாண்டா தான் நான் இன்னைக்கு அவரை பேர் சொல்லி அழைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆதரவா நான் பேசுறேன், எனக்கு ஆதரவா தான் நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யணும். எல்லா நேரத்திலையும் தன்னை ஒரு நடுநிலையாளர்களாக ஜனநாயகவாதிகளாக காட்டிக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஆதரவாகத்தான் இன்னைக்கு நாங்க பேசுறோம், ஊடகவியலாளருக்கு ஆதரவாகத்தான் இப்ப நான் பேசுறேன். அப்ப அந்த ஆட்டுக்குட்டியை நம்ம எடுத்துக்குவோம். ஆட்டுக்குட்டி என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நான் வந்து நீங்க தேர்தல இந்த நாடாளுமன்ற தேர்தல நிக்க போறீங்களா அப்படின்னு கேட்கும் போது
உடனடியா இல்ல தேர்தல் எனக்கு நிறைய வேலை இருக்கு, தேர்தல் எல்லாம் நான் நிக்கல, நான் வேற வேலைக்கு போறேன், நான் ரொம்ப பிஸி, வேலை இல்லாதவன் தான் தேர்தல் எல்லாம் நிப்பாருங்கிற மாதிரி பதில் சொன்னார். அப்போ வேலை என்னது? அப்போ தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்குன்னு சொன்னா அந்த கட்சியின் தலைவர் என்று சொல்லப்படுகிற இந்த வாட்ஸ்அப் குரூப்பின் தலைவர்னு சொல்லப்படுறவரே தேர்தலில் வந்து நிக்கிறதுக்கு தயங்குறாரு, அச்சப்படுறாரு. இன்னும் மத்திய இணையமைச்சரா இருக்கக்கூடிய எல் முருகன் தான் நாடாளுமன்ற தேர்தலில் நிக்க போறாரு, நீலகிரியில அது பண்ண போறாரு, இது பண்ண போறாருனாங்க ஓடி போய் மாநிலங்களவை உறுப்பினர் ஆயிட்டார். அப்போ தமிழ்நாட்டில் வெற்றி வாய்ப்பில்லை, ஓட் பர்சன்டேஜ் அவங்களுக்கு உயரலன்னு அந்த கட்சியில இருக்கிற மேல்மட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் தொடங்கி அந்த முன்னணி தலைவர்கள் என்று சொல்லப்படுகிறவங்க வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. அவங்களோட ஓட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாம் ஓடோடி வந்து இல்லங்க களத்துல நின்றுக்கணும், ஆட்டுக்குட்டி வந்து கரூர்ல நின்றுக்கணும், அண்ணா எல் முருகன் அவர்கள் வந்து இங்க நின்றுக்கணும், நீலகிரியில நின்றுக்கணும், பொன்னார் கன்னியாகுமரியில நின்றுக்கணும், அக்கா தமிழிசை அவர்கள் தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு தொகுதியில நின்றுக்கணும். அப்போ இவங்க யாருமே தேர்தலை சந்திக்க தயாரா இல்லைங்கிற போது இவங்க கிட்ட வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி மட்டும்தான் இருக்கு, களத்தில் திராவிட இயக்கங்கள் தான் இருக்குங்கிறதுக்கான உதாரணம். அட் த சேம் டைம் அதிமுகவை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதிமுக அமித்ஷா திமுகவாக மாறி போய்விட்டது என்பது மக்கள் நல்லாவே உணர்ந்து வச்சிருக்கிறாங்க. இது இன்னைக்கு அண்ணா திமுக இல்ல அமித்ஷா திமுகவா தான் இருக்கு. என்னதான் நாங்க பிரிஞ்சு வந்துட்டோம், சிறுபான்மை மக்களுக்கு நாங்க இப்ப ஆதரவு அப்படின்னு மாநாடுகள் போட்டு எடப்பாடி பழனிசாமி பேசினாலும் அதிமுக கடந்த 10 ஆண்டுகளில் சிறைவாசிகள் விடுதலை தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கலங்கிற அழுத்தமான குரல் மக்கள் மத்தியில இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சிஏஏ போன்ற சட்டங்களுக்கு ஆதரிச்சு வாக்களித்தது மக்கள் மத்தியில பார்க்க முடியுது. முத்தலாக் போன்ற சட்டங்களுக்கு ஆதரிச்சு வாக்களித்ததை நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம அமித்ஷா எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் ஆதரிப்போம்னு நாடாளுமன்றத்திலேயே அவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசினதை நம்மளால பார்க்க முடியுது. அப்போ அமித்ஷா திமுகவாய் போன அதிமுக ஒரு பக்கம், தன்னுடைய வாக்கு வங்கியே உயர்த்த முடியாம தமிழ்நாட்டுல தள்ளாடிட்டு இருக்கிற பிஜேபி ஒரு பக்கம். அப்போ இவங்க எல்லாத்தோடைய பிரசன்ஸும் சேர்ந்த பக்கம் ஒரு பக்கம் இருக்குன்னா எதிரில திராவிட மாடல் நாயகர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்தியா கூட்டணியை வழிநடத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தளபதி அவர்களுடைய திமுக முக்கியமான பிரசன்ஸா நான் இன்னைக்கு களத்துல பாக்குறேன். இந்த களம்ங்கிறதா தேர்தல் களமா இருக்கு. இப்போ நிறைவா ஒரு கேள்வி, சமீபத்துல ஆராசா அவர்கள் நீங்க நடத்துற அந்த பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டங்கள்ல தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுது இந்தியா குறித்து சில விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பாட புத்தகங்கள் எல்லாம் பார்த்த அந்த கருத்துக்கள் தான் அதை பகிர்ந்திருந்தாரு. அதோட ஜெய் ஸ்ரீராம் உள்ளிட்டவற்றை நேற்றைக்கு மன்றத்துல ஒரு தீர்ப்பும் வந்தது. இதே போல ஏற்கனவே பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் சேகர் பாபு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசா அவர்கள் தொடர்பாக வந்த தீர்ப்புல இது ஹேட் ஸ்பீச் தான், இட் அமௌண்ட்ஸ் டு ஹேட் ஸ்பீச், பட் ஆனா அவங்க மேல எந்த கன்விக்ஷனும் இல்ல, அதனால நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. இதை எப்படி பார்க்க? எப்போதுமே நான் மீண்டும் சொல்றேன், நீதிமன்றங்களில் பெரியாருங்கிற புத்தகம் இருக்கு, வாய்ப்புள்ள இளைஞர்கள் வாங்கி படிக்கணும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, தந்தை பெரியார் இயக்கமும் சரி, ஒரு வழக்குக்காக அச்சப்பட்டு மக்களை சரிபடுத்த வேண்டிய கருத்துகள்ல இருந்து நம்ம பின்வாங்கி கருத்துக்கள் சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இல்லை. அதை முதல்ல நம்ம தெளிவுபடுத்திக்க வேண்டியது இருக்கு. அண்ணன் ராஜா அவர்கள் அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு ஏன் இந்த சங்க பரிவார் கூட்டம் அச்சப்படுது, பயப்படுதுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர் பேசுற ஒவ்வொரு பேச்சு எடுத்து தெரிந்து போடுறது, அவதூறு பரப்புறது, இல்ல அவர் பேசாத ஒன்றை வந்து வெட்டி ஒட்டி பரப்புறது, இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான். இல்ல அது ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த கண்ணியம் தவறாம பேசணும், இதனுடைய விளைவுகள் தெரிஞ்சும் இப்படி பேசுறது சரியான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ தமிழ்நாட்டுல உட்கார்ந்துகிட்டு சிலர் பிஜேபி ஆதரிக்கக்கூடிய, இல்லைன்னா நாங்கள் நடுநிலையாளர்னு சொல்லிக்கிட்டு பிஜேபியின் பக்கம் என்று கருத்து சொல்லக்கூடிய சிலர் வந்து அண்ணா ராசா அவர்களின் பேச்சை முழுவதுமா கேட்காம பேசிட்டு இருக்காங்கிற கருத்து நமக்கு இருக்கு. அவங்க முழுவதுமா கேட்கறது கேட்காத ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரே ஒரு விஷயம் தான், அண்ணன் ராசான்னு சொன்னா ஏன் அவங்க அச்சப்படுறாங்க, அஞ்சு நடுங்கி பயந்து ஓடுறாங்க வலதுசாரிகள் கும்பல் அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய கருத்தியலுக்கு எதிராக தொடர்ந்து மக்கள் மன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பேசக்கூடியவரா இருக்கிறார். அவங்க வந்து சனாதனம்னு ஒரு கருத்தியல் எடுத்து வந்து பிரச்சனை பண்ணா, வா நான் சாதா இந்து, நீ சனாதன இந்து. சாதா இந்து என்பது யார், சனாதன இந்துக்கள் யார்? சாதா இந்துக்கள் படிப்பதற்கு சனாதன இந்துக்கள் ஆதரிப்பாங்களா? சாதா இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு சனாதன இந்துக்கள் ஆதரிப்பாங்கிற கேள்விய களத்துல நின்று கேள்வி கேட்டவர் அண்ணன் ராஜா. அதோடு மட்டும் இல்ல, நாடாளுமன்றத்துல போய் பிஜேபி ஆட்சி செய்கிற ஒரு மாநிலத்திலிருந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்தில் அபிடவிட் போடுறான். அந்த அபிடவிட்டை சுட்டி காட்டி ரிசர்வேஷன் இஸ் மை ஃபண்டமெண்டல் ரைட்னு நாடாளுமன்றத்தில் நின்று பேசக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறவர் அண்ணன் ராசா. அது மட்டும் இல்ல, குடியுரிமை திருத்த சட்டம் வருது,
சட்டம் வந்த பிறகு போராட்டம் நடக்குது. அதே சமயத்துல ஐ வுட் லைக் டு கால் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா டு டிஸ்கஸ் அபவுட் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். குடியுரிமை திருத்த சட்டத்தை குறித்து விவாதிப்பதற்கு நான் இந்தியாவின் உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிற அட்டார்னி ஜெனரலை அழைக்கிறேன்னு அவங்க என்னென்னலாம் கொண்டு வராங்களோ அதை நேரடியாக நாடாளுமன்றத்தில் நின்று கருத்தியல் எதிரியாக கேள்வி கேட்கக்கூடிய இயக்கம். அதே வழியில அண்ணன் உதயநிதி மீது இன்னைக்கு பிஜேபி கூட்டம் இந்தியா முழுவதும் வழக்கம் போட்டு வச்சு போடுங்க, நாங்க எங்கள் கருத்தியலை இன்றைக்கு இந்தியா முழுவதும் பரப்புவதற்கான ஒரு வாய்ப்பாக நாங்க இதை பாக்குறோம். எங்களுடைய கருத்தியல் என்பது என்ன? எங்களுடைய கருத்தியல் என்பது எல்லோருக்கும் இடஒதுக்கீடு, சமூக நீதி. இப்ப பெண்கள் படிக்கணும், பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படணும், வேலை வாய்ப்பை சரிப்படுத்தப்படணுங்கிறது எங்கள் கருத்தியல். அதை இன்னைக்கு எல்லா இடத்துலயும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வாய்ப்பா நாங்க இதை பார்த்துட்டு போறோம். ஒரே ஒரு விஷயம், இந்தியாவில் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் RSS எதிர்ப்பு. மற்ற அரசியல் கட்சிகள் இங்க இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய அரசியல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர், அவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டங்களை திட்டங்களை எதிர்க்கக்கூடியவர்களாக பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளும் செய்யுது அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் திமுக பிஜேபிக்கு யாரு பேக்கப்ல இருந்து ஏற்கிறாங்களோ RSS, அந்த RSS வைத்திருக்கக்கூடிய தத்துவத்திற்கு எதிராக. RSS தத்துவம் என்ன? இந்திரகுமார் படிக்க கூடாது, சித்திக் படிக்க கூடாது, இந்திரகுமார் மேல வரக்கூடாது, இந்திரகுமாரை போன்ற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒருவர்கள் அடுத்த நிலைக்கு போகக்கூடாதுங்கிறது RSS கருத்தியல். அந்த RSS கருத்தியலை இன்றைக்கு திமுக எதிர்க்கிறது. அதன் வலிமையான தலைவராக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு களத்துல நிற்கிறாரு. அவர்கிட்ட இருந்து அதை எதிர்பார்க்கல. அதுதான் இன்னைக்கு அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய கோபம். தந்தை பெரியார், கலைஞர் இவங்களுக்கு அடுத்து இந்த கருத்தியலை எடுத்துட்டு வருவாங்களான்னு பார்க்கும்போது தளபதி அவர்கள் உறுதியாக அனைத்து சாதியினரும் அர்ச்சகரான சட்டத்தை கொண்டு வந்தாரு. அவரை விட உறுதியா இவர் அண்ணன் உதயநிதி அவர்கள் இன்னைக்கு களத்துல நிற்கிறாருங்கிறது தான் அவங்களுடைய கோபம். இந்த கோபத்தை எல்லாம் நாங்க தேர்தல்ல பார்க்கிறோம். இந்த தேர்தல் திமுகவிற்கான தேர்தல். இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி நிச்சயம் வென்றாக வேண்டும். அதுதான் உலகத்தில் இந்தியாவில் வாழுகிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு நல்ல முடிவு வேண்டும்னா அதற்கு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.